தமிழ் சினிமா வரலாற்றில் 90களில் ஒரு காமெடி புயலென வீசிய வடிவேலுவின் கதாபாத்திரங்கள் ஒவ்வொன்றும் கல்வெட்டென திரை வரலாற்றில் பதிந்துள்ளது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. கருப்பு வெள்ளை சினிமா தொடங்கி கலர் சினிமா வரையில் கணக்கிலடங்கா கதாநாயகர்களையும் வில்லன்களையும் கொண்ட தமிழ் சினிமாவில் நகைச்சுவையில் ரசிகர்களின் மனதில் நீங்காய் இடம் பெற்றவர்கள் ஒரு சிலரே. அவர்களில் நகைச்சுவையின் 23ஆம் புலிகேசி என ஒருவரை சொல்வேமையானால் நிச்சயம் அது வைகை புயல் வடிவேலுதான். நாகேஷ், கவுண்டமணி என காமெடி அரசர்களை மட்டும் கண்டு வியந்து வந்த தமிழ் திரையுலகிற்கு கருப்பு நாகேஷாக என் ராசாவின் மனசிலே படத்தின் மூலம் அறிமுகமானார் வடிவேல். வடிவேல் நடித்த கதாபாத்திரங்களின் பெயர்கள் இன்றளவும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நினைவுபடுத்தி சொல்லிக் கொண்டிருப்பதும் அந்த கதாபாத்திரங்களாகவே மாறிப்போனதுமே வடிவேலு வெற்றியின் சூட்சமம் என்று சொல்லலாம். ஊரில் உதார் விட்டு சுற்றி கொண்டிருக்கும் மனிதர்களை இப்போதும் நாம் பார்க்கலாம். அம்மனிதர்களை பிரதி எடுத்து அப்படியே திரையில் கொண்டு வந்தார் வடிவேலு. வடிவேலுவின் இந்த உதார் வகை ஸ்டைல் மக்களின் ஏகபோக விருப்பமானது. ஆம், முதலில் சூனா பானா எனும் கதாபாத்திரத்தில் மக்களின் மனதில் ஆக்கிரமித்த இந்த வைகை புயல் சூனா பானா வகையிலான உதார் காமெடிகளின் உதாரண புருஷரானார் என்பது தமிழ் சினிமாவின் நகைச்சுவை வரலாறானது. உனக்கு மட்டும் தனியா சொல்லுமா போயா. என்னையா செக்கு மாடு மாதிரி சுத்தி வர்ற? என்ன எனக்கு ஓ மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? பெருசு, இந்த பஞ்சாயத்தை கலைக்கப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்க தாங்க மாட்டேன். போ 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 போ. சூனாப்பானா, சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. காதல் விரக்தியில் விஷம் குடிக்க போகும் ஒருவரிடம் அது மது என நினைத்து மிரட்டி வாங்கி குடித்து விடுவார் வடிவேல். அடுத்த நொடிகளில் விஷம் தன் வேலையை காட்டும் ரவுடி வடிவேலுவிடம் பயந்து நடுங்கி விழு விதுங்கி என்னடா தொண்டைய கவ்வுது என வடிவேலு கேட்க, விஷம் அப்படித்தானே இருக்கும் என அவர் சொல்ல, பூச்சி மருந்து குடித்துவிட்டு சூனாப்பானா வடிவேலு படும் பாடு அவரை மக்களின் மனஸ்கோப்பில் உட்கார வைத்தது. அம்மா எப்ப பார்த்தாலும் இருக்க விஷம் சொன்னா மட்டும் வேற உள்ள விட்டு வெளியே எடுத்து உனக்கு கொடுத்துருமாக்கா. அது மட்டும் நடக்காது. இந்த சூனாப்பானா இழுத்துட்டான்னு வச்சுக்க, 2 நிமிஷத்துல உள்ள இருக்க மிஷின்லாம் கட 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 வேலை செய்ய ஆரம்பிச்சிரும்டா. ஏண்டா தொண்டை ரொம்ப கவுதடா. விஷம் அப்படித்தானே இருக்கும். விஷம் குடிச்சா அப்படித்தானே இருக்கும். 10 வருஷம் உயிருக்கு உயிரா சாதியை காதலிச்சோம்ன அவன் அப்ப ஜாதி பிரச்சனையால எனக்கு கெட்டு கொடுக்க மாட்டேன். அதுதான் பூச்சி மருந்த பிராந்தியில இருந்து குடிக்கலான்னு அதை வந்து அநியாயமா எடுத்துட்டீங்களே. உண்மையில விஷமா? ஆமாண்ணே. ஏண்டா முதல்ல சொல்ல வேண்டியதுடா. எங்க என்ன சொல்ல விட்டீங்க? ஏக்குனீங்க தம்புனீங்க தூக்கி அடிச்சிட்டீங்க. சட்டியாச்சு விட்டுக்கா நாயே. அண்ணே, இதெல்லாம் நல்லா இல்ல. என் வசத்தையே குடிச்சிட்டு என்னையே திட்டுறீங்க. இது நல்லா இல்லண்ணே. எல்லாம் பார்க்கறத கடைஞ்சிட்டு அமிர்தத்தையா கொடுத்துட்டு பாறையில போடுறீங்க. ஊருக்குள் உதார் விட்டு சுற்றி கொண்டிருக்கும் அட்டக்கத்தி ரவுடிகளை இப்பொழுதும் நாம் கிராமங்களில் பார்க்கலாம். அப்படியான டுபாக்கூர் ரவுடியை நம் கண் முன்னால் வடிவேல் கொண்டு வந்த திரைப்படமும் கண்ணாத்தாள் திரைப்படம் தான். ஆடு திருடி மாட்டிக்கொள்ளும் வடிவேலு பஞ்சாயத்தில் நிறுத்தப்படுவார். வடிவேலு ஆடு திருடியதை பார்த்த நபர் உண்மையை சொல்ல போக தன் அறுவை வெறுமைக்கு ஆபத்து வந்துவிடும் என நினைத்து அவரை பேச முடியாத அளவு கையில் அரிவாளை எடுத்து சாட்சி சொல்லுபவரையே ஆடு காணாம போகல, ஆடு திருடு போன மாதிரி கனவு கண்டேன் என சொல்ல வைத்து காமெடியில் ரவுடியிசம் பண்ணியிருப்பார் வடிவேல். அட என்ன தலைவர, கோபாலு என்னைய மாதிரி தைரியமான ஆளா இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் பயந்தவன் தானே. ஏற்கனவே நம்ம ஊர்ல கருப்போட 2 ஜோடி பண்ணி காணா போச்சு. அது வெள்ளச்சாமி தான் சொன்ன. வெள்ளச்சாமி அவனை விரட்டி விட்டலையா? அதெல்லாம் அவன் கண்ணு முன்னால வந்து போமா இல்லையா? பயப்படிதான் செய்யணும். லேசுவாட்டா கேளுங்க. சொன்னா சொல்லட்டும், சொன்னா விட்டுருவான். தேங்காம சொல்லுப்பா, நாங்க இருக்கோம்ல. நீ இருப்பியா? அவன் இருக்க வேணாமா? சூனாப்பானா,
நீ தேவையில்லாம குறுக்க பேசுற. சம்பந்தப்பட்ட நான் தான் பேச முடியும். அவனுக்கு வேற யாரு இருக்கா? சூடாபனா வந்தது நானும் பாத்துருக்கேன். நீயே பேசிருக்கிற, அவனே பேச முடியா? எப்படி பேசுவான்? எப்படி பேசுவான்? நீங்க ஆளுக்கு பேசிட்டு அவன் எப்படி பேசுவான்? நாய்களா? மாசத்துல 10 நாள் அவன் பொண்டாட்டியோட தங்கி இருக்கான். 20 நாள் காட்டுக்குள்ள தனியா படுத்துக்கான். அவனுக்கு அவன் உசுருக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? அவன் 2 பொண்டாட்டி 7 பிள்ளைய வச்சு காப்பாத்தவனா? மூத்த பொண்டாட்டிக்கு 3 பிள்ளை, இளைய பொண்டாட்டிக்கு 4 பிள்ளை. யாரா வச்சு காப்பாத்த? அடி பிச்சை. சூனாபனா வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன். அடிக்கடி கலாட்டா பண்ணிட்டு இருக்கேன். பஞ்சாயத்து பேச நான் இருக்கேன். நீ யாரா குறுக்க பேசுறதுக்கு? அடிச்சா மீச பிச்சிட்டு போய் உட்கார்றா. ஒரு நகைச்சுவை நடிகனுக்கு மூல ஆதாரமே அவரின் உடல் மொழிதான். அதில் PhD முடித்தவர் வடிவேலு. இதை நிரூபித்த திரைப்படம் வின்னர். வடிவேலுவின் சினிமா வாழ்க்கையில் மாபெரும் திருப்பத்தை ஏற்படுத்திய இத்திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து நகைச்சுவை காட்சிகளும் சிறியவர் முதல் பெரியவர் வரை என அனைவரையும் ரசிக்க வைத்தது. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் என்ற ஒன்றை அமைத்து கைப்புள்ள என்ற கதாபாத்திரத்தில் வடிவேலு செய்த நகைச்சுவைகளை நினைத்தாரே கண்ணீர் வரும் வரை ரசிகர்கள் சிரிப்பார்கள். இந்த ட்ரெஸ் போட்டு தானே சிட்டியை பூரா ஏமாத்துறீங்க. அந்த மாதிரி அன்னை கிராமத்தை கொஞ்சம் ஏமாத்துறதுக்கு அனுமதிக்க கூடாதா? இதானே இத்தனை வருஷமா இந்த ஊர்ல பண்ணிட்டு இருக்கீங்க? நோ, அண்ணன் பேச்சு என்னைக்குமே ஒன்வே. அங்க இருந்து ரிட்டர்ன் பேச்சு வரப்படாது. சாரி. எங்க போறீங்க? சந்தைக்கு. நான் வரட்டுமா? பச்சை மண்ணுப்பா நீ. சந்தைக்கு போற அண்ணன் வரும்போது சண்டையோட வந்தாலும் வருவேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இது ரத்த பூமின்னு புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க. உனக்காண்டி வீட்டுல அண்ணன் பொம்மை காரு, பொம்மை ரயிலு, ரிமோட் பிளேன் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். உட்காந்து கல்ல 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 விளையாண்டுக்கிட்டு தேவையில்லாம குறும்புத்தனம் பண்ணி அந்த கிளடு கட்டையில டயர்ட் ஆக்கிறாத. சொன்னதை சமத்தா கேட்டுக்கிட்டீங்கன்னா வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். ஓகே ஓகே என்ன? இது புள்ள. தன் உடல் அசைவு, உடை, முக பாவனை, வசனங்கள் என அனைத்திலும் ஒரு தேர்ந்த ரவுடியின் ஜெராக்ஸாய் வில்லன்களையே சிரிக்க வைத்திருப்பார். கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லை என கொந்தளித்து தன் சகாக்களுடன் கட்டதுரையை பார்க்க போகும் காட்சிக்கு ஈடாகாது 1000 சுமோக்களில் அனல் பறக்க வரும் இயக்குனர் ஹரிப்பட காட்சிகள். அதனால் தான் இன்றளவும் வடிவேலுவின் மைல்கல் படங்களில் ஒன்றாக வின்னர் மாறிப்போனது. என்னடா கட்டத்தோட ஆளுங்க நம்ம பூச்சி பண்ணி போட்டு அடிச்சிருக்காங்க தல. கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. தல பூச்சி பண்ணி கொண்டு இன்னைக்கு முடிவு பண்றேன்டா. இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுரையான்னு எல்லா வண்டிய அமுக்குடா ஆவல. ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. ஒரு கோட்டை இடையில் போட்டு நானும் அந்த சைடு வரமாட்டேன், நீயும் இந்த சைடு வரக்கூடாது என டீல் பேசி வில்லன் கட்டதுரையிடமும் அடியாட்களிடமும் அடி வாங்கும் போது உடல் மொழியில் அசால்ட் காட்டி அனல் பறக்க சிரிக்க வைத்திருப்பார் வடிவேல். உங்களெல்லாம் பார்த்தா பாவமா இருக்கு என சொல்லிக்கொண்டே அடி வாங்கும் வடிவேலு இறுதியில் வேண்டா வலிக்குது அழுதுருவேன் என சொல்லும் போது வெடித்து சிரித்தனர் ரசிகர்கள். உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. இதுவரைக்கும் யார் என்னை தொட்டதில்ல. போன மாசம் தானே நான் அடிச்சேன். அது போன மாசம். நான் சொல்றது இந்த மாசம். இப்ப போறேன். ஆனா திரும்பி வரமாட்டேன்னு சொல்ல வந்தேன். வேணா வேணா வலிக்குது அழுதுருவேன் டேய் அது குடுறா. என்ன அது? இங்க வரும் பாரு. இது எதுக்கு? நம்பர் சொல்ற மாப்ள. போலீசிடம் அடி வாங்கி அலரும் ரவுடிகளின் காட்சிகளைத்தான் தமிழ் சினிமா சந்தித்திருக்கிறது. ஆனால் ரவுடியிடம் அடி வாங்கி அவனே ஆசீர்வாதம் பெறும் ஒரு உதார் டெரர் போலீஸ் உயர் அதிகாரியாக வடிவேல் மட்டும்தான் நடிக்க முடியும். மருதமல திரைப்படத்தில் ரவுடி மகாநதி சங்கர் என்கவுண்டர் ஏகாம்பரமான வடிவேலுவிடம் ஆசீர்வாதம் வாங்க வரும்போது அவரை அடையாளம் தெரியாத வடிவேலு அவரை நினைவு கொள்ள
முட்டுச்சந்திலும் மார்க்கெட்டிலும் அடி வாங்கிய வீர பராக்கிரம செயல்களை சொல்லும் போது சிரிப்பை ஒட்டுமொத்தமாக குத்தகைக்கு எடுத்திருந்தனர் ரசிகர்கள். எடுக்கிறதே பிச்சை, இதுல அவசர வேலை. ஊட்டி போறா திருநிறுத்துங்க. எந்த கோயிலுக்கு போயிட்டு வர ராஜா? முருகர் கோயிலுக்கு. முருகா 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 முருகா. ஆமா, யாரையா நீ? என்ன தெரியலையா? நான் உங்களை அடிச்சிருக்கேன். அடிச்சிருக்கியா? எப்பமா? நல்லா திங்க் பண்ணி பாருங்க, ஞாபகத்துக்கு வரும். இந்த அளவுல அடிவாரத்துல வச்சு ஒரு 10 பேர் சேர்ந்து கும்மி எடுத்தீங்களா, அந்த குரூப்பா? இல்லீங்க. இல்லையா? இந்த குன்னக்குடி குப்பை தொட்டிகளை வச்சு குதறி எடுத்துக்கல, அந்த குரூப்பா? இல்லீங்க ஏட்டையா. என்னடா இதுவும் இல்லைங்கிற? ஒரு இடம் 2 இடமா இருந்தா நான் இருக்கும், 1000 இடத்துல வாங்கி தொலைஞ்சிருக்கேன் நானு. எந்த குரூப்பா இருக்கும்? டேய், இந்த மூத்திர சந்துக்குள்ள வச்சு ஒரு 11 பேர் அடிச்சுக்கிற, அந்த குரூப் தானே நீ? கரெக்டா கண்டுபிடிச்சீங்க ஏட்டையா. டேய் டேய், நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சு அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடா அது. 2000வது ஆண்டு வெளிவந்த வெற்றி கொடிகட்டு திரைப்படத்தில் பார்த்திபனுடன் இணைந்து வடிவேலு நடித்த நகைச்சுவை காட்சிகள் வடிவேலுவின் உதாருக்கு ஒரு உதாரணம் என்றே சொல்லலாம். இத்திரைப்படத்தில் துபாய் ரிட்டனராக வரும் வடிவேலு தனது காமெடி காட்சிகளால் திரைப்படம் பார்த்து வீட்டிற்கு ரிட்டர்ன் ஆகும் மக்களை சிரிப்பில் நோக வைத்தார். குறிப்பாக சிலுக்கு ஜிப்பா காஸ்டியூமில் உதார் துபாய் ரிட்டனராக வரும் வடிவேலுவை தமிழ் சினிமா உள்ளவரை மறக்காது சிரிக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆமா, காப்பிட்டு எந்த பால்ல போடுற? எருமை பால்லையா, பத்து பால்லையா? எருமை பால்லதான். எருமை பால்ல போறியா? ராஸ்கல், எருமை பால்ல போறியா? ஒட்டக பால்ல டீ போடுறா, ஒட்டக பால்ல டீ போறான்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? துபாயில பூரா ஒட்டக பால்ல டீ போறான்னு சொல்லிருக்கலடா. ஒட்டகத்துக்கு நான் எங்க போறது? அது 1ஆம் கிளாஸ் பாட புத்தகத்துல பாத்துக்கிறேன். எழுத்து பேசாடா. ரொம்ப கோவமா இருக்கே நீ. ஒரு கிளாஸ் டீ வேணா எடுத்து வந்து குடுக்கட்டுமா? உன் டீ எவன் சாப்பிடும்? ஒரு கிளாஸ் தண்ணி குடுப்போம். அப்ப வடட்டி நீ சாப்பிட வரல? போடா, நீயே உங்கடையில சாப்பிடுறது இல்ல. டேய், ஓட்டனா அல்ல தெரிச்சிடும். என்னடா இது கிளாஸ் உடைச்சிட்டு இருக்கா? துபாயில ஒரு தடவை யூஸ் பண்ண பொருளை மறு தடவை யூஸ் பண்ண மாட்டாங்க. இனிமேல் அதே மாதிரிதான் உன் கடையில ஃபாலோ பண்ணணும், தெரியுதா? ஜாக்கிரதை, பி கேர்ஃபுல். ஓரமாக போய்க் கொண்டிருக்கும் பார்த்திபனிடம் ஏ தம்பி சலாம் அலைக்கும் என சொல்லி பின்னாலாக போகும் காயத்திற்கு சுண்ணாம்பு தடவ ஆரம்பிப்பார் வடிவேல். துபாயில எங்க இருந்தீங்க? பக்ரீனா, சார்ஜாவா என கேட்கும் வடிவேலுவின் மேனரிசம் பின்னாளில் உலக பிரசித்தி பெற்றது. வடிவேல் கேட்ட கேள்விக்கு பார்த்திபன் தனக்கே உரித்தான நக்கலில் நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய் என சொல்வதரும் அதற்கு வடிவேலுவின் முக பாவனைகளும் இவர்கள் 2 பேரையும் குண்டக்க மண்டக்க காமெடிகளில் உச்சம் நிறுத்தியது. முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்றாங்க. இது துபாய் ட்ரெஸ்ப்பா. துபாய் ட்ரெஸ் துபாயில தானே போடணும், ஏன் தமிழ்நாட்டுல போடுற? இனிமேல் நான் போடலப்பா, இனிமேல் போடல. அப்ப அவுத்துட்டு அம்மனமா தெரிய போற. பொம்பளைங்க இருக்க ஊர்ல செருப்பு பிஞ்சிரும். ஐயோ, நான் அப்படி சொன்னவே இல்லையே. அப்புறம் என்ன பண்ண போற? வேற ட்ரெஸ் போட்டுக்கிறேன்னு சொன்னேன், வேட்டி சட்டை. வேட்டி சட்டையை போட்டுக்கிட்டு துபாயில நீ எங்க வேலை செஞ்சு என்ன கேட்க போறீல? ஐயோ, இனிமேல் கேட்கவே மாட்டேன், அதை பத்தி பேசவே மாட்டேன். நீ வேணா பாரு. இனிமே இந்த மாதிரி பந்தா பண்றது, கூட ஒரு ஆளை வச்சுட்டு நாத்த மருந்து அடிச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ண பப்ளிக்கா ஒரு கக்கூஸ் கட்டி உன்னை கழுவ விட்டுருவேன், ஜாக்கிரதை. ஐயோ ஐயோ, வேணப்பா வேணப்பா, அந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாப்பா. இப்ப இனிமே துபாய் எங்க இருக்குன்னு கேப்ப? கேட்க மாட்டேன். துபாய் எங்க இருக்கு? துபாய் வந்து ஈரோடு பக்கம், தூத்துக்குடி பக்கம் இருக்குன்னு அப்படிதான் சொல்லணும் போ. அப்புறப்பா வீட்டுல எது சில்லற வேலை இருக்கா சொல்லு, நான் பாக்குறேன். கக்கூஸ் கழுவணும். வடிவேலுவின் சினிமா கதாபாத்திரங்களில் இன்றும் சிரித்து நிலைத்திருக்கும் உதார் பீஸ் கதாபாத்திரம் நாய்சேகர். தலைநகரம் திரைப்படத்தில் ரவுடி நாய்சேகராக வாழ்ந்திருப்பார் வடிவேல். தன் காதலியிடம் தன் வீர பராக்கிரம ரவுடித்தனத்தை காட்ட சிறுவர்களிடம் தன் ஜிம்பாடி ஆம்ஸை காட்டி ஸ்டொமக்கில் குத்தச் சொல்வார். இறுதியாக சுந்தர்சியை குத்தச் சொல்ல குத்திய குத்தில் வடிவேலுவின் ஊரின் டேங்க் உடைந்து சிரிப்பாய் ஓடிய காட்சியில் நாய்சேகர் காமெடி டெரர் ஆனார். வகத்துல ஒரு பஞ்சு ஒண்ணு பண்ணு. அதெல்லாம் வேண்டாப்பா. பரவாயில்ல பண்ணு. சொன்னா கேளு, அதெல்லாம் வேண்டாம். ஏன் கை முறிஞ்சிடணும் பயப்படுறியா? அப்படி முறிஞ்சா புத்தூர் செலவை நான் ஏத்துக்கிறேன், பண்ணு. அடிதடி எல்லாம் விட்டேன்ப்பா. நான் விடல. இல்ல சொன்னா கேட்க மாட்டேங்கிற. இது பஞ்சு இல்ல, டிஞ்சு. தொழில் நடக்கிற இடம்ப்பா. ஐயே, இந்த அங்கிள் உச்சா போறாரா?
யோ குத்த சொன்னா கொலவரியோட குத்தி உள்ள இருக்க யூரின் டேங்க உடைக்கிற போய. சாரி. இந்த பாரு நாரிரம் ஒரு பய குடும்பம் நடத்த முடியாது, ஒரு சோடா வைக்க முடியாது, தெரிஞ்சுக்க. உள்ள வேற என்னென்ன உடஞ்சிச்சோ எல்லாம் ஒன்னால. விஷம் 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 வலிக்கலையே கொருவா பையில. தன் காதலியை கிண்டல் செய்த ஒரிஜினல் ரவுடிகளை துவம்சம் செய்ய அவர்களை சந்தித்து விவாதம் பண்ணும் ஸ்டைலில் உதாரின் மன்னனாக வாழ்ந்திருப்பார் வடிவேலு. வெந்நீர் குடித்து வெறியேத்தி உருப்பெடுக்க வந்த கருப்பு பருப்பு என பஞ்ச் டைலாக் சொல்லி எவன்டா என்னோட திவ்யா கிட்ட நூல் விட்டவன் என கேட்டு ரவுடிகளை டெரர் செய்து பின்னர் மாறி மாறி அறை வாங்கும் கெத்தில் அசால்ட் காட்டியிருப்பார் வடிவேலு. இறுதியில் போலீஸ் வந்து ஒரிஜினல் ரவுடிகளை வேனில் ஏற்ற வடிவேலோ நானும் ரவுடிதான், அம்மா சத்தியமா நானும் ரவுடிதாயா என கெஞ்சி கூத்தாடி போலீஸ் ஜீப்பில் ஏறி ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் என வாண்டடாக வாண்டட் ரவுடி ஆகியிருப்பார். போங்க நானும் ரவுடியா? இந்த ஏரியால பார்த்தே கிடையாது. நான் புது ரவுடியா? ரவுடிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அவங்க ஈக்குவலா பேசிக்கிற பாக்கல நீ? ஈக்குவலா பேசிட்டு நீ ரவுடியா? நீ நான் இந்த ஏரியாவில ரவுடின்னு பாம் ஆயிட்டியா? இப்ப நீ ஏத்தல எவனுமே எனக்கு பயப்பட மாட்டாங்க. சொன்னா ஏத்த விடுற எங்க அம்மா சத்தியமா ரவுடி பேசிக்கிட்டு வாண்டடா வந்த ரவுடிங்கிற நம்ப மாட்டேங்கிறான். ஏன் நான் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் எல்லாரும் பாத்துக்க, நானும் பெரிய ரவுடி தான். எப்பொழுதும் உதார் மன்னன்களுக்கு பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் என்பதை ஆணித்தரமாக சொன்னவர் வடிவேல். அப்படி சொல்லிய திரைப்படம் தான் இந்த தலைநகரம். வாண்டடாக வண்டியில் ஏறி போலீஸ் ஸ்டேஷன் போன வடிவேலு இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் ராஜிடமும் வாய் கொடுத்து லத்தியால் அடி வாங்கி கோபமான வடிவேலு இதுக்கு மேல அடிச்சா சேகர் செத்துருவான் என சொல்ல பிரகாஷ்ராஜ் யாரா சேகரு என கேட்க அது நான் தான் என வடிவேலு சொல்லும் உடல் மொழியில் சிரித்து விழுந்தனர் ரசிகர்கள். அவனா ரவுடின்னு சொல்லி ஜீப்ல ஏறி வந்துட்டான். யாருன்னே தெரியல. கோமாளியா இருக்கான். ஹலோ, நான் சாதாரண ரவுடி இல்ல, மிகப்பெரிய ரவுடின்னு காட்டுறதுக்காகத்தான் வாண்டடா வண்டியில் ஏறி வந்தேன். இதெல்லாம் டவுன் பஸ் நினைச்சு ஏறிட்டு வர்றதுக்கு. ஹலோ, இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு என்னடா பண்ணுவ? சேகர் செத்துருவேன். யாருடா சேகர்? வேற யாரு? நான் தான். என்னடா முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க? கால கடகடன் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். இவனை கொண்டு போய் இந்த கொரில்லா செல்ல போடுங்க. எது ஸ்ட்ராங் எது வீக்கு தெரியும். சார், சினம் கொண்ட சிங்கத்தை சிறையில் அடைச்சிங்கன்னா அது செல்லையே செதைச்சிரும். பரவாயில்லையா? யாரு செதட்டுவாங்கன்னு தெரியும். உள்ள போ. அதுக்கு மேல உங்க இஷ்டம், நம்ம என்ன பண்ண முடியும்? உள்ள போட. உதார் மன்னன்களின் குருகுலம் அரசியல் மேடை என்பது ஊர் அறிந்த ஒரு ரகசியம் என்பதை ஊரே சொல்லும். அப்படித்தான் அமைந்தது வடிவேலுவின் எல்லாம் அவன் செயல் திரைப்படம். இத்திரைப்படத்தில் வக்கீல் வண்டுமுருகன் பின் வட்டச் செயலாளர் வண்டுமுருகனாகி அரசியல் மேடைகளை அனல் பறக்க வைக்கும் காட்சிகள் ஒரிஜினல் அரசியல்வாதிகளையே ஆட்டம் காண வைத்தது. எங்கள் அண்ணன் வண்டுமுருகன் அண்ணன், பேச்சிலே மன்னன், சிந்தரை சிற்பி, சைனேடு குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார வீரங்கி என அல்வா வாசுவின் ஓவர் பேச்சுக்கு ஜெர்க்காகும் வட்டச் செயலாளர் வண்டுமுருகன் வடிவேலு மைக்குன் பேச ஆரம்பிக்கும் போது அவரது மைண்ட் முட்டுச்சந்தில் அடி வாங்கியதை நினைத்து அல்லல் படும் காட்சியில் சிரிப்பில் அல்லல் பட்டனர் ரசிகர்கள். என்ன பண்ணா கட்சிக்காரன்? என்னையா தப்பு பண்ணா? ஏதோ ஒரு போன ராங்கா போட்டிருக்கான். ராங் நம்பர் தான் சாரி சொல்லிட்டு வச்சிட வேண்டியதானே? அதானே உலக வழக்கம். அதை விட்டு 50 பேர் சேர்ந்த ஆட்டோல வந்து என் கட்சிக்காரன் அந்த ஸ்பாட்ல வச்சு துவச்சிருக்கீங்க நீங்க. மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? அடிச்சாலும் பரவாயில்லையா? போற வர சின்ன பிள்ளைலாம் விட்டு இவனை அடிச்சு பழைக்கனால ரசிக்கப்பட்டிருக்கீங்க நீங்க. பழைய இருக்குது என்ன பாடியா இல்ல பள்ளிக்கூடமா? ஏதோ அந்த பையன் பாடியில எனர்ஜி எஸ்கேப் ஆயிருக்காயா? ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆயிருந்தா இந்த கட்சி யார் காப்பாத்துறது? அவன் ஃபேமிலி யார் மெயின்டைன் பண்றது? இவ்வளவு ஏன் குஜராத்ல கூட இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இதே பையனை ஒரு கட்சிக்காரன் கொண்டு போய் வச்சு அடிக்கிறாயா? ஆனா அவன் இந்த அளவுக்கு ஸ்டெப் எடுக்கல. ஒரு 2-3 நாள் வச்சு அடிச்சு அனுப்பிட்டான்.
அதுவும் எப்படி பிள்ளைக்கு வலிக்க கூடாததுக்காக ஒரு ஆப்பு பிராண்டிய வாங்கி ஊத்தி விட்டு அடிச்சிருக்காயா அந்த நாகரிகம் கூட உனக்கு தெரியாது தன்னுடைய இத்தனை ஆண்டுகால திரை வாழ்க்கையில் எத்தனையோ வெரைட்டியான வேடங்களில் வடிவேலு நடித்திருந்தாலும் அவரை சிரிப்பு அரசனாக மாற்றியது அவர் நடித்த உதார் மன்னன் வேடங்களே என்றால் அதை எவராலும் மறுக்க முடியாது. டேய் நான் 4 இடத்துக்கு போனோம் முதல்ல காசை கொடு. ஆமாங்க நானும் 4 இடத்துக்கு போகணும் முதல்ல காசு கொடுங்க அவரே கோச்சிட்டு போறாரு தொழில பொறுமை தானே அவசியம் பாத்துறேன்டா இன்னைக்கு. இந்த டேய் போடுங்க சாமி இந்தாங்க ஏட்டியா டேய் ஒரு அதிகாரி எப்படி டீல் பண்ணுவோன்னு தெரியாது காசை தூக்கி போடுற வந்து எடுத்துக்குறான். என்ன ஏட்டியா ஒரு பிச்சைக்கார எவ்வளவு அழகா கேட்ச் பண்ணா உனக்கு கேட்ச் பண்ண தெரியாது போலீஸ் சொல்லி அப்படி என்னதான் ட்ரைனிங் எடுத்த